ஹிட்லர் செய்த மாபெரும் நாசி கொடுமைகள் இருக்குது. ஆஸ்விஸ் கேம்ப்ல கொண்டு போய் அத்தனாயிரம் யூதர்களை அடைத்து அவ்வளவு பேரையும் கொன்ற படுகொலைகள் ஒரு பக்கம் இருக்கிறது என்றால், அந்த படுகொலைக்கு இணையாக 1936 பெர்லினுடைய வீதிகளில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வீதியில் கொண்டு வந்து கொட்டி தீ வைத்து எரித்த அந்த சம்பவம் வரலாற்றில் எப்போவுமே கருப்பு பக்கமாக அப்படி இருக்கு. இன்றைக்கு கூட நீங்கள் எப்போவாது ஹிட்லர் தீ வைத்து எரித்த புத்தகங்களை பற்றி இணையத்தில் தேடி பாருங்க, அந்த புகைப்படங்களை பார்க்கலாம். யார் எரித்தார்கள்? யாரோ ஒருவர் அறிவுக்கு எதிராக செயல்பட தூண்டுகிறார். எரித்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். யாரை எரித்தார்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் ஐன்ஸ்டீனை எரித்தார்கள் நண்பர்களே. உலகிலே ஒப்பற்ற ஞானியாக விஞ்ஞானியாக கருதப்படக்கூடிய ஐன்ஸ்டீனுடைய புத்தகங்களை, ஹெச்ஜி வெல்சனுடைய புத்தகங்களை, மிகச்சிறந்த இலக்கியமாக கருதப்படக்கூடிய எல்லா புத்தகங்களையும் தீ வைத்து கொளுத்தினார்கள். அதே புத்தகங்களை தீ வைத்து கொளுத்திய ஒரு மனிதர் ஆச்சரியமாக இருக்க, அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு பேர் மெயின் கேம்ப் அப்படின்னு. எல்லா புத்தகங்களையும் தீ வச்சு எரிச்சிரு, என் புத்தகத்தை படின்னு சொல்றார். உனக்கு கூட புத்தகத்தினுடைய மதிப்பு தெரிகிறது தானே? இப்போ உங்களை நீங்கள் ஒரு அதிகாரமிக்கவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகத்தை எழுத வேண்டும். எழுதிய புத்தகத்தை என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஹிட்லரோட மெயின் கேம்பை யாரெல்லாம் அந்த காலத்தில் ஜெர்மனியில் திருமணம் செய்து கொண்டார்களோ அத்தனை பேரும் அதை பரிசாக பெறணும். அவர்களுக்கு இதை விட வேற தண்டனை இருக்குமா என்ன? ஒருத்தர் திருமணம் செய்து கொள்ளுகிற போது ஹிட்லருடைய மெயின் கேம்பை பரிசாக வாங்கினாங்கன்னா அதுதான் அவர்களுக்கு அளிக்கப்படுற தண்டனை. அங்கே ஒரு தனி பிரிவு தொடங்கி மெயின் கேம்ப்ங்கிற புத்தகத்தை எல்லா நூலகத்திலும் எல்லார் வீட்லேயும் அவர்கள் வைத்திருந்த புனித நூல்களை எல்லாம் பறிச்சுட்டு, அவர்கள் வைத்திருந்த இலக்கியத்தை எல்லாம் பறிச்சுட்டு படிக்க வைத்தார்கள். இன்றைக்கும் கூட மெயின் கேம்ப் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஒரு மோசமான மனிதன் உருவாகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லதை தெரிந்து கொள்ள மட்டுமல்ல, கெட்டதை தெரிந்து கொள்ளவும் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதையும் படிக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பெரிதாக தீ வைத்து எரித்து லட்சக்கணக்கான புத்தகங்களை அவர்கள் எரித்த காட்சி, அதுக்கு துணையாக நின்ற இளைஞர்கள், அவர்களை எல்லாம் எளிதாக ஒரு மனிதனால் அவர்களுடைய சிந்தனையை மாற்ற முடிந்திருக்கிறது. கல்வி படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களை புத்தகங்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் திருப்ப முடியும்? அவர்களை நம்ப வைத்தார்கள் என்ன அப்படின்னா, உலகம் மாறிடுச்சு, பழைய புத்தகங்களுக்கான இடம் இல்லை, இனி பழைய புத்தகங்கள் சொல்லுகிற விஷயமும் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. இல்லை நண்பர்களே, பழைய புத்தகங்கள் என்பது தூரத்தில் எரியக்கூடிய விளக்குகளை போன்றது. ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சத்தை போல அது 2000 வருஷத்துக்கு அப்பால இருந்து ஒரு வெளிச்சமாக நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கு. இன்றைய படகு போகிறதுக்கும் அந்த வெளிச்சம் தேவைதான். இன்றைய கப்பல் அந்த திசையில் போக முடியும் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு எப்போதும் ஒரு நிரந்தரம் இடம் இருக்கிறது.